ஒட்டுமொத்த திரையுலகத்தோடைய பார்வையும் உதய்பூர்ல தான் இப்போ பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்பா பாலிவுட்ல எதனா பிரம்மாண்ட படம் எடுக்க போறாங்களா? கிடையாது. அப்படி இருக்கும்போது பிரம்மாண்ட படத்துடைய டீசருக்கே இவ்வளோ வியூஸ் வராதுப்பா. அந்த அளவுக்கு இவங்களுடைய திருமணத்துக்கு அவ்வளோ வரவேற்பு. ஸோ நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு புரிஞ்சிருப்பீங்க. எஸ், நம்ம ராஷ்மிகா மந்தனாவும் விஜய் தேவரகொண்டாவுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா உதய்பூரில் ரொம்பவே பிரம்மாண்டமாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நடந்தது. ஸோ ஜென்ஸு, அதாவது ஆண்களுக்கு கூட இவ்வளோ நகையை போட முடியுமா, அந்த நகை ஆண்களுக்கு இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்ற மாதிரி விஜய் தேவரகொண்டா அப்படியே ஒரு இளவரசர் மாதிரி மின்றாருப்பா. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்துடைய உச்சம் இந்த திருமணம் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இவங்களுடைய திருமணத்தை எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டை போடுறாங்க. அந்த போஸ்ட்டை போட ராஷ்மிகா மந்தனாவுக்கு 14 மில்லியன் வியூ, நம்ம விஜய் தேவரகொண்டாவுக்கு 14 மில்லியன் வியூ. இந்த அளவுக்கு வியூ, லட்சக்கணக்கான கமெண்ட்ஸ், இவ்வளோ லட்சக்கணக்கான லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவே சும்மா கொந்தளிப்பில் இருக்கு. விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா மந்தனா இவங்களோட திருமணம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக நடந்ததோ இதை விட ஒரு படி மேலே போயிட்டு தெலுங்கு திரையுலகம் இவங்களுடைய திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கு. நம்ம அல்லு அர்ஜுனோட தம்பியான அல்லு சிரிஷோட திருமணம் பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தெலுங்கு வட்டாரமே கல்யாண கலை கட்டிருச்சு அப்படின்னு தான் ரசிகர்கள் எல்லாருமே வாரியோட இயக்கத்தில் பிரம்மாண்டமான படைப்பு பாலிவுட்ல வர காத்துக்கிட்டு இருக்கு. எஸ், நம்ம ராமாயணம், அதாவது இந்த ராமாயணம் படம் பார்த்தீங்கன்னா பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ரிலீஸ் டேட்டை அட்வான்ஸாக பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த டீம். அதாவது இந்த வருடம் 2026 தீபாவளிக்கு இந்த ராமாயணம் பாகம் 1 பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. ஸோ 2027 தீபாவளிக்கு இதோடைய பாகம் 2 வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. ரன்பீர் கபூர் ராமபிரானா நடிக்க, நம்ம சாய் பல்லவி சீதா தேவியா நடிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் ரொம்ப பிரம்மாண்டமான நடிகர் அப்படின்னு சொன்னா நம்ம யாஷ் தான் இதில் ராவணன். அப்படி இருக்கும்போது இந்த டீம் வர தீபாவளிக்கு வருது அப்படின்னா பாலிவுட் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த திரையுலகமே இப்போவே எக்ஸ்பெக்டேஷன் லெவலை தாண்டி யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த படத்துக்கான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படத்தை முழுமாய் முடிக்கல. அதாவது இந்த படத்துடைய ஒரு பாகம் தான் முடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன், கலர் ஒர்க், இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங் ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல, இருந்த பட்சத்துலையும் இந்த படத்தை அமெரிக்காவில் ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்களாம். அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய சினிமார்க் பிளேயா விஸ்டா அப்படின்ற தேட்டரில் இந்த ராமாயணவுடைய முதல் பகுதி, அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டு அப்படின்னு சொல்லலாம், இந்த குறிப்பிட்ட கட்டை ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்க அங்கே இருக்க ரசிகர்களுக்கு. அந்த ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டி தள்ளிட்டாங்களாம். பிரைம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோ சார்பா நமித் மல்ஹோத்ரா ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த படத்தை பிளான் பண்ணி வச்சிருக்காராம். ஸோ ஆடியன்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இதோடைய செகண்ட் பாகம், அதாவது செகண்ட் பார்ட் வரும் அப்படின்றது. மலையாளத்தில் நிவின் பாலியோட நடிப்பில் வெளியான சர்வம் மாயா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹிட் படமா மலையாளத்தில் பார்க்கப்பட்டது. மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. நிவின் பாலிக்கு எப்படி வரவேற்பு இருந்ததோ அதுக்கு ஈக்குவலா இந்த படத்தில் ஹீரோயினா நடிச்ச ரியா ஷிபுக்கு வரவேற்பு இருந்தது. ஸோ இந்த சர்வம் மாயா படத்தில் ஒரு அழகான பேயா நடிச்சிருப்பாங்க. தில்லுலு அப்படின்னா மலையாளம் ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, தமிழ் ஆடியன்ஸும் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த ஹீரோயினை. அப்படி இருக்கும்போது அந்த தில்லுலு கேரக்டர்ல சும்மா கச்சிதமாக நடிச்சிருப்பாங்க நம்ம ரியா ஷிபு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க வெறும் நடிகை மட்டும் கிடையாது, பிரபல தயாரிப்பாளரான தமிமின் ஷிபுவோடைய மகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தக்ஸ், வீரதீர சூரன் இந்த படங்களில் நடித்த அவருடைய அண்ணனான ஹாரூன் நடிப்பு மட்டும் இல்லாமல் தயாரிப்பிலையும் இவங்க குடும்பமாக செயல்படுறாங்க அப்படின்றது சொல்லலாம். இப்போ இந்த ஃபேமிலிக்கு என்ன அப்படி சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ரியா ஷிபு மலையாளத்தில் எப்படி ஒரு வெற்றி நாயகியாக இருந்தாங்களோ அப்படியே இவங்க தமிழில் அறிமுகமாக போகிறாங்களாம். ரியாவுடைய தந்தையான தமிழ் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு சூப்பர் டைரக்டரை தேடிட்டு இருக்காராம். அப்படி ஒரு சூப்பர் டைரக்டர் அமைஞ்சா ரியா தமிழில் அறிமுகமாக போகிறது கூடிய விரைவில் அப்படின்னு மலையாளம் ரசிகரோட தமிழ் ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்களாம். குக்கு, ஜோக்கர் இந்த மாதிரி படங்களை எடுத்தா ராஜ்முருகன் தான் ஜப்பான் மயிலாட் படங்களையும் எடுத்தாரு அப்படின்னா நம்ப முடியுதா? ஸோ இருந்தாலும் கூட ராஜ்முருகன் அடுத்தடுத்த படைப்புகளை பற்றி ஒரு சின்ன அப்டேட்டை கொடுத்துருக்காரு. என்னன்னா, நம்ம சிம்பு யாருப்பா, எஸ்டிஆரா, எஸ், நம்ம ஆத்மன் சிம்பு அவர்களை வச்சு ராஜ்முருகன் எடுக்க போறதா ஆரம்ப கட்டத்திலேயே முடிவு பண்ணியிருந்தாராம். அதுக்காக மகதீரா மாதிரியான ஒரு வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கதையையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாராம். இந்த படத்துக்காக ஒரு 6 மாத காலம் அவர் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. அப்போ சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களோடையும் அதுக்கப்புறமா வெற்றிமாறன் அவர்களோடையும் டிராவல் பண்ணிட்டு இருந்ததுனால சிம்பு ராஜ்முருகன் அவர்களோட ப்ராஜெக்ட்ல கலந்துக்க முடியாததுனால இவ்வளோ
நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னு ராஜமுருகன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக சொல்லி வருத்தப்பட்டிருக்காராம். இருந்தாலும் கூட மறுபடியும் சிம்பு அவர்கள் வெற்றிமாறன் அவரோட ப்ராஜெக்டை முடிச்ச பிறகு, அதாவது அரசன் அப்படின்ற படம் பண்ணாரு, நடுவில் அந்த படம் கூட ஏதோ ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இந்த அரசன் ப்ராஜெக்ட் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமா, அப்புறம் மறுபடியும் நம்ம ராஜமுருகன் அவர்களோட சிம்பு இணைவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். செல்வராகவன், ஜிவி பிரகாஷ் இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா 3வது முறையாக இணைய போகிறாங்களாம். எஸ், ஆல்ரெடி மயக்கமன்னா 1001 இந்த மாதிரி படங்களை இவங்க 2 பேருமே இணைஞ்சாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ செல்வராகவன் அவங்களுடைய இயக்கத்தில் மென்டல் மனதில் அப்படின்ற ஒரு படம் இப்போ உருவாகிட்டு இருக்கு இல்லையா, இந்த படத்தில் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் ஹீரோவாம். ஏற்கனவே 2 முறை இணைஞ்சாங்க அப்படி சொன்னால் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைப்பாளராக தான் செல்வராகவன் அவர்களோட இணைஞ்சாங்க. ஆனால் முதல் முறையாக ஜிவி பிரகாஷ் ஹீரோவாகவும் நடித்து அவரே இசையமைக்கிற ஒரு படமாக இந்த மென்டல் மனதில் படம் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது இத்தனை நாள் கழிச்சு செல்வராகவன் அவர்கள் டைரக்ஷன் பண்றா. இது ஒரு லவ் பிலிம்னா யங்ஸ்டர்ஸ் சும்மா இருப்பாங்களா, இப்பவே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த மென்டல் மனதில் அப்படின்ற படத்துல இருந்து உயிரே உயிரே அப்படின்ற வீடியோ சாங் வேற இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லவா வேணும். ஜெயிலர் 2 அப்டேட் எப்போ வரும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் காத்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்களும் சரி, உலகநாயகன் ரசிகர்களும் சரி, இவங்க 2 பேருமே கொண்டாடுற மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை நம்ம நெல்சன் அவர்கள் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ப்ரோமோ வீடியோவும் பயங்கர வைரல் ஆச்சு. ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நம்ம உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் இணைஞ்சு நடிக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நம்ம டான் படத்தை எடுத்தார்ல இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி, இவரோட இணைய போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அது என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் அதுக்கான அப்டேட்டுக்கு வரேன். இந்த படத்தில் யாரும் அஃபிஷியலாக இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லலை. ஆனால் அறக்க பேச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன ட்ரெண்டு தமிழ் படத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையாள நடிகர்களை கொண்டு வர்றது தான் ட்ரெண்டு. எஸ், அதே ட்ரெண்டு தான் இந்த படத்துலையும் வரப்போகுது. மலையாளத்தில் கோதா, மின்னல் முரளி இந்த மாதிரி வெற்றி படங்களை எடுத்த நம்ம ஃபசில் ஜோசப் பார்த்தீங்கன்னா இயக்குனராக அடுத்தடுத்த படங்களில் வருவாருன்னு பார்த்தா மலையாளத்தில் சின்ன ரோலில் அப்படியே ஒரு ஹீரோ ஆயிட்டாரு. ஆனால் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டமே இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஃபசில் ஜோசப்பை ஏன் நம்ம ரஜினி ப்ராஜெக்ட் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம சிபி அவர்கள் யோசிக்க, ஸோ அவரும் ப்ராஜெக்டில் இருக்காரு அப்படின்ற மாதிரி அன்அஃபிஷியலான ஒரு நியூஸாக இருக்குது. இவர் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பிரியங்கா மோகனும் இந்த ப்ராஜெக்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இந்த படத்தில் அடுத்தடுத்து ஆன்போர்டு வருவாங்க அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும், இந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்றதுனால யாருமே இதை ஒரு ஆக்ஷன் படமாக நினச்சி வரக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஜனரஞ்சக படமாக இருக்கணும் அப்படின்றதுனால சூப்பர் ஸ்டார் அவர்கள் சிபி சக்கரவர்த்தி அவர்கள் கையில் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் டான் அப்படின்ற படம் மூலமாக ஒரு எமோஷனை கொடுத்தாருல்ல ரசிகர்களுக்கு, அதே எமோஷன் குறையாமல் கொடுக்கணும்பா அப்படின்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆர்டர் போட்டாராம். தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரையும் இப்போ தான் பார்க்குற சான்ஸ் கிடைச்சிது. அண்டு எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நம்பர் ஆஃப் வாழ்த்துக்கள் அண்ட் எதிர்பார்க்காத ஆட்கள்கிட்டருந்தும் நிறையா வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் ஆஹா இவன் பண்ணுறானான்ற மீட்டரில் ஒரு சின்ன பதட்டம் இருக்குது, அது எனக்கு புரியுது. அண்டு நான் வித் லவ்வோட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். Again I am saying it's a promise. கடந்த வாரம் ஒரு அட்டகாசமான படமா 2 பேரோட படம் ரிலீஸ் ஆச்சு. ஆழி, தாய்க்கிழவி. இந்த 2 பேருமே கணவன் மனைவிக்குள்ள ஒரு போட்டியான படமா பார்த்தாலும் இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இருந்த நிலையிலும் இந்த தாய்க்கிழவி படம் ஒரு படி மேலே போயிட்டு, ஏன்னா அந்த படத்தை சிவகார்த்திகேயன் அவர்கள் தயாரிக்கிறதுனால நிறைய செலிபிரிட்டிஸ் இந்த படத்தை பார்க்கறதுக்கு முக்கியமான ஒரு ஆளா நம்ம ராதிகா மேடமுடைய தங்கச்சியான நீரவிஷா, இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்த பிறகு அப்படியே கண்ணீர் விட்டு அழுது ராதிகாவை கட்டி பிடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ ராதிகா அப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் இந்த படத்தை பார்த்து சிவகார்த்திகேயன் அவர்களையும் இந்த படத்துடைய டைரக்டரான சிவகுமார் முருகேசன் அவர்களையும் இந்த படத்தில் தாய் கிழவியா நடிச்சா நம்ம ராதிகா அவர்களையும் பாராட்டி தள்ளிட்டாங்க. இந்த படத்தின் முக்கிய கதாநாயகன் இவர்தான், சிவகுமார் முருகேசன். சின்ன வயசுல அவருடைய பொறுமையும் அவருடைய வழியும் எல்லாமே தாங்கிக் கொண்டு ஒரு அவ்வளோ சிறப்பான ஒரு மெசேஜ் உள்ள இன்னைக்கு சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதையை ரொம்ப அழகாக
ஒரு புதுமையாக சொல்லியிருக்காரு. ஐ ரியலி விஷ் him all the best. You deserve the best. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நாளைக்கு இதை விட அதிகமான கண்டென்ட்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் பாருங்கள். இது சினிமா 2.0. நன்றி.